திருப்பரங்குன்றத்துல RSS ஆளை போடுறாரா? பிஜேபி அஜெண்டா என்ன? முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டை பிரிக்கணும். அந்த அஜெண்டாவுக்கு வேலை பார்க்கிறாரா? ஒரு பகுத்தறிவுக்கு ஒவ்வாத ஒரு ஜோசியக்காரிய கேண்டிடேட்டா போடுறாரா? ஏடிஎம்கேல சீட்டு கிடைக்காதுன்னு கூப்பிட்டு கேண்டிடேட்டா போடுறாரா? அப்ப இவர் கட்சி ஆரம்பிக்கும் போது சொன்ன ஊழல் ஒழிப்பு என்னாச்சு? ரசிகர்களுக்கான முக்கியத்துவம் என்னாச்சு? கட்சிக்காரனுக்கான அங்கீகாரம் என்னாச்சு? பெரியார் படத்தை போட்டது என்னாச்சு? பகுத்தறிவுக்கு முரணா ஜோசியக்காரிய போடுறது, பிஜேபி காரனை நியமிக்கிறது, பணம் கொடுத்தவங்களுக்கு தான் போடுறது, அந்த தூத்துக்குள்ள அந்த அம்மா போறான்னு அம்மாக்கெல்லாம் சீட்டு இல்லை போல. அப்ப கட்சி ஆரம்பிச்சு முதல் தேர்தலையே உழைக்கிறவங்களுக்கு சீட்டு இல்லை. என்ன சொல்லுவாங்க, திமுக தொடக்கத்துல தொண்டர்கள் கட்சியா இருந்து இப்ப அவங்க பணக்காரங்களுக்கு கொடுக்குறாங்க, தொழிலதிபர்களுக்கு கொடுக்குறாங்க, பாத்தீங்களா மாற்று கட்சி கொடுக்குறாங்க. 75 வருஷம் 60 வருஷம் கட்சியில இவ்வளவு தட்டு விமர்சனம் வைக்கிறீங்களே, கட்சி தொடங்கின உடனே பெட்டி வாங்குறீங்க, கட்சி தொடங்கினோடனே பணம் வாங்கிட்டு கேண்டிடேட் போடுறீங்க, கட்சி தொடங்கினோடனே கட்சிக்கு சம்மந்தம் இல்லாத ஆளு தூக்கி கேண்டிடேட்டா போடுறீங்க, கட்சி தொடங்கினோடனே பெரியார் கொள்கை தலைவருக்கு எதிராக ஜோசியக்காரிய கேண்டிடேட்டா போடுறீங்க, கட்சி தொடங்கினோடனே உங்க பெரியாருக்கு எதிரான RSS ஆள கேண்டிடேட்டா போடுறீங்க. இதானா விஜய்? இதுதான் மாற்றமா?